ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் மிளகு வறுவல் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சாதத்தோடையும் வச்சு சாப்பிடலாம், சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடலாம், வெரைட்டி ரைஸோடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபி சீக்ரெட்ஸும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பட்டனோட இப்போ ஒரு ஹைக் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போது கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு தான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ இந்த ரெசிபி செய்கிறப்ப த்ரூ அவுட்டாக நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. கடுகும் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா 2 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி நான் பார்த்திங்கன்னா 2 பேருக்கான குவான்டிட்டி தான் நான் செஞ்சுருக்கேன். வெங்காயம் நல்லா இதில் வதங்கி வரணும். பொன்னிறமாகணும்னு அவசியப்படாது. கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கி வந்தால் போதும். ஸோ இப்போ வெங்காயம் ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தண்ணியாகிடுச்சு. கொஞ்சம் குவான்டிட்டி இருக்கனால மிக்சியில் அரைக்கிறப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டேன். அதுதான் தண்ணியாக இருக்குது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஆஃப் த வேல இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்காக நான் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழைவாக வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இப்போ நல்லா கைவிடாமல் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றோடு ஒன்றா நல்லா கோட்டாகி வதங்கி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூளே போதுமான அளவு தான். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்ததும் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். 1/4 டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறேன். இதில் இருக்க நல்லா ஊற்றின தண்ணி எல்லாமே வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். அதே போல் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே பிரிகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இதனோட பச்சை வாசம் எல்லாமே கம்ப்ளீட்டாக போகணும். மிளகாத்தூளில் இருக்கிற பச்சை வாசம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு சுவைக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம். இது நல்லா கொதித்து வந்துடும். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வருது. பார்க்க சொல்லி நல்லா தெரியுது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். மிக்சர் ஜாரை எடுத்துகிட்டு சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் ஈக்குவல் ப்ரப்போர்ஷன்ஸில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மைய அரைக்கணும்னு அவசியப்படாது. கொரன்னு அரைச்சா போதும். இது ஃபைனலாக நம்ம சேர்க்க போகிறோம். இதை அரைச்சி ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம குழம்புல மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இது திக்கான கிரேவியாக ஆகிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்காக நான் 250 கிராம் அளவு தான் மஷ்ரூம் வாங்கியிருந்தேன். மஷ்ரூம் நல்லா 2லேருந்து 3 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு 4 பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதில் எல்லா மசாலாவும் கோட் ஆகணும் நம்ம மஷ்ரூம் மேலே. அப்போ தான் எல்லா மசாலாவும் நல்லா அப்சர்வ் பண்ணி டேஸ்ட் கொடுக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் தண்ணிலாம் ஊற்றணும்னு அவசியப்படாது.
ஏன்னா மஷ்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் இருக்கனால நம்ம தண்ணி சேர்க்கணும்னு அவசியப்படாது. மஷ்ரூமில் இருந்தே வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். அதில் ரிலீஸ் ஆகிற வாட்டர் எல்லாமே கம்ப்ளீட்டாக வற்றி வரணும். இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இடையிடையில் எடுத்து நல்லா வந்து கலந்து விடணும் மஷ்ரூமை. அப்போ தான் நமக்கு வந்து ஈக்குவலாக வெந்து வரும். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம மஷ்ரூமை வந்து ஒரு 8 மினிட்ஸ் குக் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கு மேலே குக் பண்ணணும்னு அவசியப்படாது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஏற்கனவே வச்சுருந்த மிளகு, சீரகம், சோம்பு வந்து பொடிச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இதுதான் வந்து இந்த சீக்ரெட்டான ஹைலைட்டான ரெசிபி. இந்த மசாலா தான். இப்போ இது எல்லாம் நல்லா வந்து கலந்து விடுவோம். இந்த மசாலாஸ் எல்லாமே ஒன்றோடு ஒன்றா நல்லா கோட் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டால் மட்டும் போதும். அடுத்து நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லாததுனால கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுறேன். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ஈஸியான மஷ்ரூம் மிளகு வறுவல் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் இந்த மஷ்ரூம்லேயும் இருக்கும். நீங்கள் சுட சுட சாதத்தை இந்த மாதிரி செஞ்சு முடித்ததும் அந்த வாணலியில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். உங்களுக்கு கட்டாயம் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு முறை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மஷ்ரூம் வச்சு என்ன செய்ய தெரியாதுன்றவங்களுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.